நான் ஒன்று ரெண்டு பிடிச்சி எனக்கு மைக்கெல்லாம் பிடிக்கும், அதனால தான் பிடிக்கட்டுமான்னு கேட்டேன். அதை கூட வச்சுருந்தீங்க பாக்கெட்லேயே. ரெடியா? பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த விஜய் டிவி மூலமாக நீங்களும் ஆகலாம் கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குறவனா இல்லாமல் ஒரு தூதுவனா, கலாம் ஐயா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம், மனசளவில் மட்டும் இல்லை, அவரோட நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். என்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவர் வழக்கமாகவே குழந்தைங்கள பார்த்து அவர் அட்வைஸ் பண்ணுவார். நீங்கள் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு குழந்தைங்கிட்ட கேட்கும்போது, என் பையன் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்னாப்புல, என் டாக்டர் வந்து டைரக்டர் ஆகணும்னு சொன்னாப்புல. அப்போது கலாம் ஐயா சொன்னார், நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா மாதிரி ஒரு சிறந்த மனிதராக மாறணும் அப்படின்னு கலாம் ஐயா வாழ்த்தினார். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இதை விட சிறந்த விருது நான் வாங்கியிருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விருது. அதனால் அவருடைய நினைவாக நீங்களும் ஆகலாம் கலாம்ங்கிற இளைஞர்களையே அல்லது இளைய விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்துகிற இந்த பிச்சிட்டான் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்லுங்கள். கலாம் கனவு காலம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சரியான கனவு தான் காண்றாங்களா? இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அதிகமான அறிவு வளர்ச்சியில் இருக்காங்கன்றது உண்மை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து காலையில் குழந்தைங்களாம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், காலைல குழந்தைங்க வந்து ஒழுக்கமாக இருக்கணும், அவங்க இதை தான் செய்யணும், நம்ம ஒரு ஒழுக்க கட்டுப்பாடெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து எப்போவுமே அறிவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு வச்சுங்களேன், இந்த கட்டுப்பாடுகளை மீறிடும் அது. அதனால் நமக்கு நம்ம குழந்தைங்க செய்கிறதெல்லாம் தப்பாவோ இல்லாட்டி நம்ம ஜென்ரேஷன் மாதிரி இந்த குழந்தைங்க இல்லைன்னு தோணுதே தவிர, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ என்னை விட என்னுடைய குழந்தைங்க வந்து புத்திசாலியாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போ கூட மேடையில் இனிமேல் அவங்க பண்ணி காட்ட போகிறது பூரா 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசங்க வந்து ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்கன்னு அர்த்தம். சார், இப்போ சின்ன பசங்க கண்டுபிடிக்கிறாங்க சார், ஆனால் இந்தியா லெவலில் வந்து அந்த கண்டுபிடிப்பு சரியான வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்களா? ஏன்னா யாரும் எங்கே போய் பெண்ணாலும் வந்து போய் நின்னாலுமே அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சார் எங்கே இருந்தாலும் சார் அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க. நீ இது சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சின்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்க, பெருசாக பண்ணிட்டு வாங்குறாங்க. அந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? இல்லை, இப்போ கூட மேடையில் கூட காமிச்சாங்க, அந்த சேட்டலைட் வந்து ஒரு 5.5 பெட்டி மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு 5.5 பெட்டியை கொடுத்து இதை வந்து சமையல் செய்யணும் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சேட்டலைட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு 5.5 பெட்டி மாதிரியே இருந்தது. இது எல்லாமே பெண்களுடைய சாதனைன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கேள்வியோடு நின்று போகாமல் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மட்டுமே போதாது, ஹோல் வேர்ல்டுக்கு விஜய் டிவியில் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி மட்டுமே போதுமானதாக இருக்காது. மேபி இது வந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு நடிகரை தேடி தான் போகிறாங்களே தவிர அவங்கள கனவுகளை தேடி போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? நிறைய கனவுகளோடு தான் ஒரு நடிகர் பெரிய நடிகராக இருப்பார், மிகப்பெரிய நடிகராக இருப்பார், சூப்பர் ஸ்டாராக இருப்பார், இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டாராக நினச்சிட்டு இருப்பார். அவரும் நிறைய கனவு கண்டிருப்பார். அதனால் நடிகர்கள் பின்னாடி போகிறது தவறா சரியான்றதெல்லாம் விட நம்ம யார் வந்து சரியான கனவு பின்னாடி போகிறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துவோமே. சரிங்க சார், நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க என்னால் நிறைய ஆக்டர்ஸ் வாழ்ந்துருக்காங்க, நான் வந்து நிறைய படங்களை விட்டு கொடுத்துருக்கேன்னு. நீங்கள் விட்டு கொடுத்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்லை, நான் அந்த மாதிரி சத்தியமாக சொல்லவே இல்லை. என்னால் நிறைய நடிகர்கள் வாழ்ந்துருக்காங்கலாம் நான் சொல்ல வந்தது நான் சொல்ல வந்தது என்னென்னா, நான் பேசிக்கலாக ஒரு டைரக்டர். நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமேல எனக்கு நடிக்கிறத விட டைரக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. புதிய பாதைக்கு அப்புறம் சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் நிறைய படங்களில் நடிப்பேனே எனக்கு தெரியாது. நான் டைரக்ட் பண்ணணும், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் நிறைய படங்களை அவாய்ட் பண்ணேன். அதில் வந்து நாட்டாமை KS ரவிக்குமாரை கேட்டால் தெரியும். அவர் என்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை சார் இந்த கதையெல்லாம் எனக்கு பொருத்தமாக இருக்காதுன்னு சொல்லி அதை வேண்டாம் அவாய்ட் பண்ணேன். சரவண சுப்பையா வந்து எனக்கு சிட்டிசன் சொல்லும்போது அப்போவும் அது மாதிரி தான், எனக்கு கரெக்டான காரணம் தெரியல. ஆனால் அதுக்காக என் பின்னாடி ரொம்ப நாள் அவர் இருந்தார். என்னுடைய சம்பளம் அதிகமாக இருந்ததா இல்லாட்டி டேட்ஸ் உடனே இல்லையா அது மாதிரி எனக்கு தெரியாது. அப்போ நாங்கள் பேசினது வந்து மிஸ்டர் அஜித் வந்து இது பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அது அஜித் பண்ணப்பட்டது. அதே மாதிரி நான் அப்போ கொஞ்சம் குண்டாக இருந்தேன். பட் காசி படம் பண்ணுற நேரத்தில் விக்ரம் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதனால் விக்ரம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் தான் சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமே நான் ஏன் சொன்னேன்னா, நான் ஒரு டைரக்டர் பேசிக்கலாம்.
ஸோ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணால் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தானே தவிர என்னால் தான் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்றது இல்லை நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மின்னு பாதி பேர் வந்து சமூக வலைத்தளத்தில் சொல்கிறாங்க. ஸோ இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஹீரோக்கள் வந்து இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை உங்களோட பார்வையில் இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி இல்லை, டெஃபினட்டாக எல்லாருக்குமே வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ்ன்றது நிச்சயமாக வேணும். இப்போ நானே வந்து போகிற போக்கில் அப்படியே கற்றுக்கிட்டதுன்னா நான் முழுசாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் நாலேஜ்ன்றது எல்லா இளைஞர்களுக்கும் தேவை. ஏன்னா நாளை இந்தியா வாழ போகிறது வந்து இளைஞர்கள் தான். அதனால் அவங்களுக்கு டெஃபினட்டாக வேணும். அவங்க ஒருவேளை பாதி தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க, மீதியை கற்றுக்கிட்டோமே இனிமேல். பார்த்திபன் சார் கோவம் வந்து எங்களுக்கு நாங்களும் பார்த்துருக்கோம் தெரியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உங்களுக்கு வந்து அபரிவிதமான வந்து பாசம் இருக்குது. கோவம்னா என்ன சொல்லுவீங்க? கோவப்பட முடியாது, பொறாமப்படலாம். என்னென்னா இவங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே, நான் பொறாமப்படலாமே தவிர கோவப்படுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய பையனோ பொண்ணோ கூட அவங்க கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் என் பையன் வந்து என்ன மாதிரி சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டார். அவர் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கார். ஆனால் அவர் லேட்டாக எழுந்திரிச்சா கூட அவர் என்ன பண்ணுறாருங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்னை விட பிரமாதமாக கதை பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கேன், ஹீரோ நீங்கள் தானே, நான் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன்னு இருக்காரு. அப்புறம் அவரே சொன்ன கண்டிஷனாக நீ இப்போ வடிவேலை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காமெடியாக சொன்னார். அந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணுறேன். நான் சொல்கிறது வந்து அவர் முன்னாடி எழுந்திரிக்கிறாரா லேட்டாக எழுந்திரிக்கிறான்றது முக்கியம் கிடையாது. அவர் என்ன விஷயம் வச்சுருக்காரு அந்த விஷயத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் இன்றைய இளைஞர்களை நான் பார்க்குறேன். மரங்களின் மாநாடு எனக்கு தெரிஞ்சு இப்போ அரசியல் நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா அந்த அரசியல் பேசி அது கொஞ்சம் நாலா பக்கம் பெருசாகிட்டே இருக்குது. அதனால் அரசியலை தவிர்த்துட்டு அரசியல் வேணாம் சார். அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மாணவர்களாக இருந்தாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அங்கேருந்து மாணவர்கள் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க, ஒரு 18+ இருந்தாங்க. அங்கே மாணவர்கள் வந்தாங்க, அவங்க நடந்த வந்து ஒரு விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்பியில் வந்து க்ரீஸ் போடுறதெல்லாம். அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, மாணவர்கள் வந்து பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோமே, அதனால் அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும், அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கும். அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த ஆயில் போட்டிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. எப்பவுமே நீங்கள் வித்தியாசமான படங்கள் கொடுப்பீங்க. கடைசியாக ஒரு படம் வித்தியாசமான ஒரு படம் கொடுத்தீங்க ஒன் ஷாட்டில். இது நெக்ஸ்ட்டு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஆடியன்ஸும் ஆவடியப்பனும்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் சோலோ ஆக்ட். இதுவரையும் யாரும் உலகத்தில் பண்ணது கிடையாது. நான் அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி அது பண்ணுறதுக்கு இப்போ நான் கூட சொன்ன மேடையில் யாரோ சொன்னாங்க எனக்கு திமிரு அதிகம்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி திமிரு அதிகம். உலகத்தில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை இரவினில் நான் அப்படி தான் பண்ணேன். அதுக்கு எனக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா, இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இரவினிலை பற்றி பேசப்படும். ஏன்னா இப்போ தான் அந்த பாடல்கள் பிரபலமாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆடியன்ஸும் ஆவடியப்பனுன்ற படம் வந்து விருதை மட்டுமே குறி வச்சு எடுக்கிற ஒரு படம். அது இல்லாமல் ஆண்டாள்னு ஒரு படம் பண்ணுறேன். லப்பர் பந்தில் நடித்த சுவாசிகா என்னோட நடிக்கிறாங்க. அந்த படம் விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபில்ம். பேரை கேட்டாலே தெரியும் ஆண்டாள்ன்ட்டு. அதனால் இப்போது அது வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியா ஒரு குடும்ப கதையை மையப்படுத்தின ஒரு படமாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டுமே ஹீரோ வச்சு கதை எழுதுவீங்களா, இல்லை வேறு ஹீரோ வச்சு கதை எழுதிட்டு அப்புறம் மாற்றுவீங்களா? வேறு யாராவது ஹீரோ ஏமாந்தாங்கன்னா நான் அவங்கள வச்சு கதை எழுதலாம். யாரும் ஏமாற மாட்டேங்கிறாங்க. ஏமாந்த ஒரே ஹீரோ நானாவாக இருக்கிறதுனால என்னை வச்சுக்கிட்டு நான் கதை பண்ணுறேன். பட்ஜெட்டும் கம்மி. எனக்கு என்ன சம்பளம் நான் யார்கிட்ட சொல்கிறது இல்லை, அதனால பட்ஜெட் கம்மி தான். இந்த தடவை மறுபடியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி தான் பண்ண போகிறாருன்னு, அதனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தேங்க்யூ சார். ஓகே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக சினிமாலேருந்து போனவங்க தான் இந்த அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சினிமாலேருந்து போகிறவங்கள பற்றின விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மீறி சினிமாவில் இருக்கவங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால் சினிமாவில் இருக்காங்கன்றதுக்காக அவங்களை நம்ம ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு சமூக பார்வை இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து புதிய பாதை வந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன், என்னுடைய அடுத்த வளர்ச்சிங்கிறது வெறும் சினிமாவோட நின்று போகக்கூடாது. ஏன்னா சமூகம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துருக்கு, இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஆரம்பித்து அதன் மூலமாக சின்ன சின்ன சேவைகள் செஞ்சதுக்கான காரணம் நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்மளும் அரசியலுக்கு வரணுங்கிற விருப்பத்தோடு தான். இப்போ அந்த விருப்பம் இருக்குது, அது நாளையாக இருக்குது. இன்று இல்லை, நான் அரசியலுக்கு வரலாம். தேங்க்யூ.